Welcome, Alpha. Greet you in the mighty and matchless name of our Lord and Savior Jesus Christ. Monday, we are going to meditate the word of God. We have been meditating on Joshua about the work, keeping up the commandments of the Lord God, and receiving an instruction and wisdom, knowledge, understanding. அதுதான் படிச்சுட்டு வரோம். இப்போ திருப்பி அதுதான் அதை லெட்டஸ் மெடிடேட் மோர். மெடிடேஷன்னாலே தான் தியானிக்கிறதுனா கொஞ்சம் நேரம் உட்காந்து அசை போடுறது. இந்த மாடு சாப்பிட்டுட்டு போயிட்டு தனியாக போயிட்டு உட்காந்து அதை அசை போடும். உடனே நம்மளை மனுஷனுக்கு தான் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே தள்ளிடுவானுங்க. சொல்லுவாங்க மாடுக்கு 4 வயிறோ 5 வயிறோ என்னமோ இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒன்றுலேருந்து ஒன்று அதனால தான் அதுக்கு டைஜஷன் நல்லா இருக்குது, பக்காவாக இருக்குது. மனுஷனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வயிற்றுக்குள்ளே போயிட்டு எல்லாமே இன்னும் வெளியே வரும், இல்லாட்டி வேறு மாதிரி போயிடும். அப்புறம் வியாதி வந்துடும். இப்போ வர வழியில் எல்லாருக்கும் இந்த என்னது ஸ்மார்ட் ஃபுட்ஸா, என்ன ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக ஊதி போயிட்டு அவங்களுக்கே என்ன செய்கிறோன்னு தெரியாமல் உட்காந்துட்டுருக்குறாங்க. சரி, எனிவே அது மாதிரி இல்லாமல் வேதத்தை வாசிக்கும்போது உட்காந்து தியானித்து இது என்ன எழுதியிருக்குது, அவர் ஏன் இப்படி சொல்கிறாரு, பார்க்கறது நல்லா அவருக்கு தெரியும். இப்போ ஒவ்வொரு ஆங்கிள்லேருந்தும் தேவனை கவனிக்கணும். ஒன்று அவர் ஓனர் ஹஷிம்ன்ற ஆங்கிள்லேருந்து கவனிக்கணும், கிரியேட்டர்ன்ற ஆங்கிள்லேருந்து கவனிக்கணும். அடுத்தது அவர் உன்னோட தகப்பன் என்று இந்த ஆங்கிள்லேருந்து கவனிக்கணும். அது இயேசு கிறிஸ்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அப்புறம் இதுக்கப்புறம் மற்ற விதங்கள் எல்லாத்துலேயும் கவனித்து சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு சொல்லி கவனிக்கணும். எல்லா ஆங்கிள்லேருந்து கவனித்தா கொஞ்சம் வித்தியாசமாக அவரை பார்ப்போம். இல்லாட்டி ஏதோ ஆண்டவர் நினச்சின்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் நிறைய சாமிகள் வந்துடும். இல்லை, இஸ் ஓன்லி ஒன். அப்போ இது நல்லா கவனிக்கணும். இந்த போட்டுக்கு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இது வேணால் நியாயப்பிரமாணம் நிறைய பேர் பிடிக்காது. ஏன்னா அதில் டஃப்பான ரூல்ஸ் இருக்கும். அது கண்ட பிடிக்காது நம்ம கிறிஸ்தவங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுவாங்க, அதை விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. இங்கேருந்து ஓடி போய் புதிய பிரமாணத்தில் உட்காரலாம், தட் இஸ் நியூ கவர்னட்டில் போய் உட்காரலான்னு பார்ப்பாங்க. அங்கே அதை விட டஃப்பாக போட்டிருக்கோம், அது சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த நியாயப்பிரமாண இந்த பழைய பாட்டு இருக்கிறது ஃபுல்லாகவே சரீர பிரகாரமாக இருக்கிறது நிறைய வெளிப்படுத்துது. புதிய பாட்டு உள்ளதெல்லாம் ஆத்மாவுக்கு உரியது. அதனால் அப்படி கண்டு வச்சுருக்காரு ஆண்டவர். அதுலேருந்து சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணுன்றாரு. உன் இஷ்டப்படி நீ செய்ய முடியாது. அங்கேயும் அதே தான். அங்கே ரொம்ப டஃப்பாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இங்கே இப்போ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்னு போட்டிருக்கு எங்கே பழைய பாட்டில். அங்கே போட்டிருக்கு, நீ உன்னுடைய அடுத்தவனுடைய இன்னொருத்தனுடைய பொருளை பார்த்துட்டுலாம் எழுதிட்டு கண்ணில் பார்த்துட்டானாலே அது விபச்சாரத்துக்கு ஈக்குவலாக ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு. அவங்க போயிட்டு அதாவது இப்படி பண்ணலாம், பார்க்க முடியாது, பார்க்குறத தவிர்க்க முடியாது. பார்ப்போம், பார்த்துட்டு வி அண்ட்ரஸ் அ லேடி. இது எல்லா ஆம்பளை மனசுலையும் இருக்கும் கண்டிப்பாக. இல்லைன்னு சொன்னால் போய் சொல்லுவாங்க. எல்லா பொம்பளை மனசுலையும் இருக்கும், அவங்களும் போய் சொல்லுவாங்க. ஒரு இது பண்ணுற மாதிரி they like it and they think that the husband and the wife, then God says it's sin. Then where they will go? அதனால தான் மாட்டிக்கிறது எல்லாட்டையும். இப்போ நம்ம செய்கிறத பிசாசும் பார்த்துட்ருப்பான், தேவனும் பார்த்துட்ருக்காரு. அதனால தான் வேதத்தை ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விஷயம் வரைக்கும் கண்டிப்பாக படிச்சாகணும், அதை தியானிக்கணும். சும்மா எனக்கு 2 வார்த்தை தெரியும்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு இருக்க முடியாது. படித்து உள்ள அதை கருத்தை புரிஞ்சுக்கிட்டு, கிரியேட்டர், ஓனர், காட், it is none above him, he loves me as my father,
அவர் என்ன சொல்ல வர்றாரு? எனக்கு நன்மை தான் சொல்லுவார். ஒரு தகப்பன் கேடு நினைக்க மாட்டான். அதனால அவர் என்ன நமக்கு நன்மையானதை சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி தான் வாசிக்கிறோம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் இந்த நியாயப்பிரமாணன்ற வார்த்தை அவங்கள அஃபென்சிவ் ஆக்கும். மாடர்ன் டே கிறிஸ்டியன்ஸை அது வேணால் அவங்களுக்கு அஃபென்சிவாக வந்து அதை எடுத்துகிட்டு இந்த வேத புஸ்தகத்தையும் வச்சுக்கோங்க. இந்த பைபிள் தான் இது ஃபுல்லாக. இந்த வேத புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்படின்னா வாயை விட்டு எப்போ பிரியாமல் இருக்கும்? ஒன்று உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கும். பைபிளில் ஒரு வசனம் சொல்லுக்கு, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இன்றைக்கி என்ன வாய் பேசுது? நம்முடைய வாய் என்னென்ன பேசுது? கொஞ்சம் தியானிப்போமே. நேற்று என்னென்ன பேசுச்சு? ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன பேச போகுதுன்னு சொன்னால், நேற்று என்ன பண்ணுச்சு பேசுச்சின்னு சொல்லி பார்க்கலாம். அது ஒன்றை தியானித்தா போதும், பயப்பட தொடங்கும். ஆமாடா தப்பு பண்ணுறோம் நிறையா, நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இது சொல்லி இன்னொருத்தன் வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாயிரு. இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி தான். ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன், இதில் எழுதியிருக்கிறது எல்லாத்தையும் செய்ய கவனமாயிரு. இதுக்குள்ள நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. கெட்டதுன்னா தவறு செய்தால் என்ன நடக்கும்ன்றதும் எழுதியிருக்கு, நல்லது செய்தால் என்ன நடக்கும்னு எழுதியிருக்கு, எது நல்லதுன்னு எழுதியிருக்கு, எது கெட்டதுன்னு எழுதியிருக்கு. ஸோ அதைப்படி செய்ய கவனமாயிரு. நல்லதின்படி அதை தெரிந்து கொள். உபாமத்திலே போட்டிருக்கோம். நீ இன்னொரு வார்த்தையை வாசிப்போம். ஐ திங்க் 30ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 30ஆம் அதிகாரம் 14-15. சரி, 13லேருந்தே வாசிங்களேன். நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்களின் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு அப்புறத்திலுள்ளதும் அல்ல. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்குது. உன் வாயில இருதயத்தில் இருக்குது. இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். வச்சிட்டாரு. ஒன்று ஜீவனையும் நன்மையும், மரணத்தையும் தீமையையும். இது ரெண்டா பிரிக்கிறார். இது இப்படி கொண்டாடலாம். ஜீவனையும் மரணத்தையும் நன்மையும் தீமையையும் உனக்கு முன்பாக வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கு நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறுவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். ஏன் இதெல்லாம் கர்த்தர் அன்றைக்கே கற்பிச்சாரு? இன்றைக்கி இருக்கிற பாவம் நம்ம மேக்னிஃபை பண்ணி நம்ம சோஷியல் மீடியா இருக்கிறனாலையும் நம்ம டிவி இருக்கிறனாலையும் தெரியுது. அந்த காலத்துலேயும் இந்த பாவங்கள்லாம் இருந்துச்சு, சேம் ப்ராப்ளம் இருந்துச்சு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா என்னன்னு போட்டிருக்காரு? இந்த காரியங்களை ஜீவனின் நன்மையும் மரணத்தையும் தீமையும் எது அதை வைக்கிறேன். அதான் இங்கே போட்டிருக்கு. யோசுவா 1:8 போட்டிருக்கு, இதன்படி செய்ய கவனமாயிரு. ஏன்னா இதுலேருந்து உனக்கு ஜீவன் வரும், இல்லாட்டி மரணம் வரும். நான் உனக்கு நல்ல லா புக்கை கொடுத்துருக்கேன். இதில் நல்லதும் எழுதியிருக்குது, பனிஷ்மெண்ட்டும் எழுதியிருக்குது. ஏன்னா நீ தவறு செய்யும்போது உனக்கு அது சேரும். முன்னாலே எழுதிப்பட்டிருக்குது.
தப்ப முடியாது. இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் என்ன இருக்குன்னா, தவறு செய்கிறது, அப்புறம் சாமியை அட்ஜஸ்ட் பண்ணுங்க சொல்லுங்கள், நான் ஒரு எலுமிச்சம்பழம் கொடுக்குறேன், இல்லை அப்படி தான் இருக்குது. ஒரு சில மதத்தார் அப்படி கூப்பிட்றாங்க, எலுமிச்சம்பழத்தை கொடுத்து லஞ்சம் கொடுத்துடலான்னு நினைக்கிறாங்க. நோ வே. சில பேர் நினைக்கிறாங்க எக்கச்சக்கமாக இது பண்ணிடலான்னு. இல்லை, அதுக்கு ஒரு தனி லா இருக்குது. த மோர் யூ சோ யூ மோர் யூ ரீப். தெர் இஸ் அ ஃபினான்ஷியல் லா. எல்லாத்துக்கும் சட்டம் இருக்குது. ஆனால் நீ தேவனை விரோதிச்சுன்னா அதுக்கேற்ற தண்டனை வரும். இது நிறைய பேர் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நான் சொன்னாலும் என்னை திட்டுவாங்க. ஏன்னா எனக்கு உங்கள் இதிலெல்லாம் எனக்கு ஆசை இல்லை. என்கிட்ட வேதத்தை கற்றுக்கிற மனுஷர் போய் ஒழுங்காக எல்லாத்தையும் சொல்லட்டும். எனக்கு ஒன்றும் பெருசாக இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் ஆசை கிடையாது. என்கிட்ட வரவங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுக்கணும். அவங்க போய் பழைத்து போட்டும், அவங்க போய் மற்றவங்களுக்கு சொல்லட்டும். அப்போ நான் எல்லாருக்கும் இப்படி தான் சொல்லியிருப்பேன், உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு கவனமாக இரு. when you receive come to the இது வரும்போது கவனமாக இரு, பயபக்தியாக இரு. சபைக்கு வரும்போது ஒழுங்காக இரு. நீ சபையில் உன் பிள்ளையை அடக்கவில்லை என்றால் உன் பிள்ளை ஒன்று தரித்திரமாக போகும். அது ட்ரைனிங் சென்டர் மாதிரி அது. அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம் தொந்தரவு பண்ணும். அது அதனால் பிடிச்சி கொண்டு போய் சண்டே ஸ்கூல்னு சொல்லி விட்டுருவாங்க. அதுங்களுக்கு அவங்க விளையாட்டு செய்கிற மாதிரி பைபிளை பற்றி சொல்லி கொடுப்பாங்க. அதுங்களுக்கு புரிஞ்சுக்கும். இன்றைக்கி நம்மளுக்கு அது கஷ்டமாக இருக்குது. நம்ம எங்கள் பிள்ளைங்களே சொல்கிறாங்களே, சென்சிட்டிவ், வி கம் சோல் செல்ஃபிஷ். இப்போ பிள்ளைய சத்தம் விடும்போது என்ன பண்ணுறோம், சத்தம் பண்ணும்போது மற்ற கேட்குறவனையும் கெடுக்கிற, இது பாவம். ஒருத்தன் சீரியஸை கேட்டுட்ருப்பான், வசனத்தை கேட்கலாம், தேவன் என்ன பேச வந்திருக்காரு. அவன் போய் பிள்ளை கற்று விடும்போது நீ கெடுக்கிற. பெற்றவங்களாகிய அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுன்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். சரி, கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாங்க. அப்போ தான் புரியணும், ப்ராக்டிக்கலாக கொண்டாங்க. அதை இரவும் பகலும் இப்படி படித்தா இது சாதாரணமாக 2 விதமாக படிக்கலாம். இது ஒன்று, நன்மை வரணும்படி படிக்கலாம். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுவோம், ஏனா தோணுன்னு ஒன்று படிச்சுட்டு காலைல கடனேன்னு படிச்சுட்டு மதியானம் படிச்சுட்டு சாயந்தரம் படிச்சுட்டு போகலாம். இதனால் ஒரு நன்மையும் வராது. ப்ராக்டிக்கலாக உட்காந்து இதனால் ஏன் இதை எழுதி வச்சுக்காரு, எப்படி இது வேலை செய்யுதுன்றதை கண்டுபிடிச்சாதான் நம்மளுக்கு புரியும். இப்போ நம்ம யோசனை பண்ணோம், ஏன் இதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு ஆண்டவர்? அவருக்கு ஒரு வேலை இல்லையா? இல்லை, அவர் ரொம்ப வேலை இருக்குது. அதனால தான் சொல்கிறார் நம்மளுக்கு எப்படி நடக்கணும்னு சொல்லி, தியானித்து கொண்டிருப்பாயாக. இப்போ தியானம் பண்ணுற சமயத்தில் நீ தியானிச்சுட்டு உட்காந்துட்டுருக்குற, வேத வசனத்தில் தியானம் பண்ணுற. இப்போ ஒருத்தன் சண்டைக்கு வரான், என்ன பண்ணுவேன்? தியானிக்கிறதை விட்டுட்டு எழுந்திரிச்சு போயிடுவியா? முடியாது, செய்ய முடியாது. உண்மையான தியானம் இருந்தால். இல்லாட்டி பிரச்சனை. இதனால்தான் தேவ கோபக்கண்ணை நம்ம மேலே இறங்குது. எப்படின்னா, பாதி போய் ஜெபம் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணலாம், இங்கே வாங்க, அவன் வந்துட்டான், இவன் வந்துட்டான், இது பண்ணுறான். தேவனுடைய சமூகத்தில் 1/2 மணி நேரம் உட்காந்து, டோன்ட் அலவ் எனிபடி டு டிஸ்டர்ப் யூ. Quiet. Listen to the voice of the Lord. ஏன்னா காடே விஸ்பர்ஸ் பேசுகிறார். அந்த விஸ்பரை கேட்கணுன்னா
காதை திறந்து வைக்கணும். இல்லைன்னா என்ன பிரச்சனை வரும்னு கேட்டால், நீ போவ, நீ அவர் வேத வசனத்தை அலட்சியம் பண்ணிட்டு போவ. நீ எப்படி அலட்சியம் பண்ணுற அது மாதிரி அவர் ஒன்று அலட்சியம் பண்ணுவார். நீ உனக்கு ஆபத்து நாளில், சரி இது நம்ப மாட்டீங்க, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 24 வாசிங்க. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் இல்ல, கவனிக்கிறவன் இல்ல. என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆலோசனை தள்ளிவிட்டீங்க. ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது அகடியம் பண்ணுவேன். ஆகடியம்னு கேலி பண்ணுவேன். நீங்கள் பயப்படும், நல்ல கவனிங்க, மெதுவா இந்த வசனங்கள்லாம் ரொம்ப முக்கியம். நானும் நீ இப்படி பண்றதுனால நானும் உனக்கு ஆபத்து வரும், கண்டிப்பா வரும். வரும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் சூனியம் பண்ணிட்டான், ஆட்டோமேட்டிக்காக நம்மளை பயமுறுத்துறது அது ஒன்று தான். அவன் வச்சுட்டான், இவன் வச்சுட்டான், ஒன்று என்ன ஆகுது, இருதயம் படபடாகுது, என்ன ஆயிடுமோ இருக்கா. ஆண்டவரே எனக்கு விரோதமா செய்துட்டான். இப்ப பயம் வருதா? அதான் நீங்க பயப்படும் காலம் வரும்போது, ஆபத்து காலத்து வரும்போது, நீ பயப்படும் காரியம் வரும்போது உன்னை நான் கேலி பண்ணுவேன். ஏன்னா உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லை, நீ பாதி என்னை மதிக்கல, நீ பாட்டுக்கு எந்திரிச்சு போயிருந்த, நீ பாட்டுக்கு உன் வேலையை கவனிச்ச. இதை மணிக்கணக்காக நாள் கணக்காக நான் எடுக்க தயாராக இருக்கிறேன். நீங்கள் தயாரா? இல்லை, முடியாது. இப்போ புரியுதா உங்களுக்கு ஏன் நம்மளுக்கு பிச் கிராஃப்ட் கட்ட பயம் வருதுன்னு சொன்னால்? வேத புஸ்தகம் இல்லை, அதனால உனக்கு தேவன் உன்னோட இல்லை, அதனால உனக்கு பயம் வருது. அப்புறம் நீ பயப்படும் காரியம், நீங்கள் பயப்படும் காரியம் பூசல் போல் வரும். புசல்னா புயல். பூசல் நீ சொல்ற புயல் போல வருது. நீ பயப்படுறது புயல் போல எப்படி பாப்பா வரும்? ஒருத்தன் விச் கிராஃப்ட் பண்ணி 15 நாள் உன்னை சாவடிக்கணும்னு வச்சான்னா பயப்படுவேன். ஏன் நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாது. ஒரு ஷார்ட்டஸ்ட் டைமில் ஒரு மனுஷனை க்ளோஸ் பண்ணால் 15 நாளில் முடிக்கலாம். நான் சொல்லல, அவங்க பண்ணுறானுங்க. 15 நாள், ஒரு மாதம், ஒவ்வொன்றுக்கும் டிசைனாக வச்சுருக்காங்க. அவங்க டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. நம்ம டெக்னாலஜி பைபிளே படிக்காதது வரை உட்காந்துருக்கோம். சூறா அடுத்தது தான் புயல் போல வரும்போதும் ஆபத்து. நெக்ஸ்ட் ஆபத்து வந்துருச்சு, சூறாவளி போல வருது. சூறாவளி எப்படி வரும்? அப்படி சுற்றி சுற்றி வரும், வீட்டை சுற்றி சுற்றி வரும். என்ன வரும்? பேய் வரும், எல்லாமே வரும், நஷ்டங்கள் வரும், உன் கையின் காரியம் வாய்க்காம போகும். நீ நினச்சிட்டு நீ பெரிய ஆளு நினச்சிட்டு ஒருபோதும் நினைக்காதீங்க. நம்மளே இந்த உடம்புல இந்த உலகத்தில் டெம்பரரி தான். நான் சட்டமாக போட்டு உட்காந்துட்டேன், ஜாலி, எனக்கு இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க உட்காராதீங்க. எல்லாமே வேஸ்ட் தான், மாயை என்று பிரசங்கி சொல்கிறார். ஓகே, நேரும்போதும் நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போது கேலி பண்ணுவேன். இப்போ ஓடியாருவாங்க, ஆண்டவரே என்னை கை வெட்டிட்டீங்களே. கையை பிடிக்கவே இல்லைப்பா, நீ தான் ஓடிட்டிய.
நீ தான் பாதி ஜபத்தில் எழுந்திரிச்சு ஓடினல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னு ஓடினல்ல, மொபைல் ஃபோனை வச்சு பார்த்தல்ல. இயேசு சொன்னார், 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதான்னாரு சீஷரில் பார்த்து. அவனுக்கு தப்பு எதுவும் பண்ணல, அவனுக்கு டயர்டாகிடுச்சு, தூங்கிட்டாங்க. நீங்கள் டயர்டாகல, மொபைல் ஃபோனை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். பிரசங்கம் பண்ணும்போது பிசாசு எப்பவுமே ஒரு தந்திரமாக தான் உள்ள நுழைவான். அந்த காலத்தில் பைபிள் தான் கொடுப்பாங்க கையில், எடுத்துகிட்டு போகணும். பைபிள் எடுத்துகிட்டு காலையில் எடுத்துகிட்டு சர்வீஸுக்கு போவோம். அது சும்மா வச்சுருவோம். பைபிள் எடுத்து இங்கே வச்சுக்குவோம், அக்கில் கடையில் வச்சுக்குவோம். ஆனால் பைபிள் படிக்க மாட்டோம். அது ஒரு தனி ப்ராப்ளம். இப்போ மொபைல் ஃபோனில் பைபிளை தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குது பிசாசு. உங்கள் மீது உங்களை ஆகடியம் பண்ணுவேன். ஏன்? நீ என்னை மறந்தா நான் உன்னை மறந்துட்டேன், உன் பிள்ளைங்களையும் மறந்துட்டேன், எல்லாத்தையும் மறந்துட்டேன். வேத வசனம் இருக்குது. நீ வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்துட்டேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். ஆண்டவரே 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 ஆண்டவரே. சில பேர் நினச்சிக்கோங்க, எல்லாம் தப்பும் பண்ணிவிட்டு ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டு அப்படி அடிச்சுட்டா சரியாக போய்டும். ஒன்றும் ஆகாது. இது யாரை ஏமாற்றிக்கிறீங்க? நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க உங்களை. ஏமாற்றுவதற்கு என்னென்ன டெக்னிக்கெல்லாம் அமைச்சிருக்கோம், நாமளே ஏமாற்றிக்கிறதுக்கு. உன் வழியை சீர்தூக்கிப்பார், நீ யார் என்பதை பார். ஆண்டவரே, நான் யார் என்பதை எனக்கு உணர்த்தி கொடுங்க அப்படின்னு சொல்லு. கெட்ட வழி என்கிட்ட இருக்குதான்னு சொல்லி கொடுங்க. சங்கீதத்தில் போட்டு, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்பதை காண்பு சோதித்தறியும் போட்டிருக்குது. நம்மகிட்ட இருக்குதா வேதனை உண்டாக்கும் வழி? சரி, மறு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்று கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள். இப்ப ப்ராப்ளம் வந்தோன்னு என்னாச்சு? எல்லாம் சபை கூடுதல் வரும். காலங்காத்தால் 5 மணிக்கு 4 மணிக்கு பிரேயரு. எல்லா சபைகளும் கூடுவாங்கல்ல, கூடுவாங்கன்னு அவர் போட்டுக்காருப்பா, அதனால தான் கூப்பிட்றாங்க. 4 மணிக்கு வருவானுங்க. ஏன்னா ப்ராப்ளம் வந்துடுச்சு. ப்ராப்ளம்லே ஒழிப்பது எப்படி, அதிகாலை ப்ரேயரில் எப்படி ஒழிப்பது அப்படின்னு ஒரு புக்கை எதுவாக நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. அவன் புக் எடுக்கணும் அவசியம், இங்கே போட்டிருக்குது. அதிகாலையில் என்ன தேடுவேன், நான் ஆக்செப்ட் பண்ண மாட்டேன். இது ரொம்ப கடினமாக தான் இருக்குது, ஆனால் கடினமாக பிரசங்கம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஏமாற்ற வழியை விட்டுட்டு, புரட்டான வழியை விட்டுட்டு ஒழுங்காக வாழ பார்ப்போம். அதிகாலையில் தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். காலில் எழுந்திரிச்சு சாதாரண நாளில் 10 மணிக்கு சர்வீஸ்க்கு வாங்கன்னா வரமாட்டாங்க. 4 மணி சர்வீஸ் போட்டால் ஓடுவானுங்க. சரியா? 4 மணிக்கு சர்வீஸில் போயிட்டு என்ன பண்ணுவானுங்க? அங்கே போயிட்டு இல்லை ஆண்டவரே, தூக்கம்ல ஆபத்து வரும்போது என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே என்னை காப்பாற்றும். ஆண்டவர் எங்கே இருப்பாருங்க? நீ தான் கோயிலில் போய் உட்காந்துட்டு இருக்கணும், சர்ச்சில் போய் உட்காந்துட்டு இருக்கணும். உட்காந்துட்டு ஆண்டவரே என்னை காப்பாற்றுறேன். ஆண்டவர் போய் நேரம் அப்படியே விடுவார். நல்லா கூப்பிடு. நீ ஒரு பாஸ்டர் கேளு, அவன் தீர்க்கதரிசி கேளு, அவன் சொல்லுவான். என்ன சொல்லுவான்? 40 நாள் நீ கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எழுதுவான், லிட்ரேச்சர் எழுதுவான். ஒழுங்கா 40 நாள் போவீங்க. 41வது நாள் போய் அவர்கிட்ட கேட்பீங்க, ஐயா ப்ராப்ளம் போக மாட்டேங்குது, அப்படியே இருக்குது. ஏன்? உன் ஹார்ட் சரியில்லை. நீ நினச்ச அவன் சொன்ன 40 நாள் ஏதோ கடனேன்னு செய்துட்ட, அது சரியாகாது.
40 நாள் 50 நாள் உபவாசம் 60 நாள் உபவாசம். இயேசுவோட இந்த சீஷர்கள் ஒரு நாள் உபவாசம் இல்லை. நம்ம ஆளுங்க உபவாசத்தை வச்சு சாமி மிரட்டுறான்னு பார்க்குறாங்க. ஆண்டவரை மிரட்டி, உபவாசம் என்பது தாழ்த்துகிறது, தன்னை தாழ்த்துகிறது. இன்னைக்கு எவனே சொல்லுவாங்க மிரட்டுறாங்க, ஏய் சாமி கொடுத்துரு ஜாக்கிரதை, நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போயிடுவேன், நான் உண்ணாவிரதம் இருந்துடுவேன். நீங்கள் நினைக்கலாம், என்னடா இவன் ஆச்சு இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். உண்மையே சொல்கிறேன், ஏமாற்றி கொள்ளாதீங்க. பாருங்க, அவர்கள் அறிவை வெறுத்தார். அறிவை வெறுத்தார்கள். என்ன அறிவு? தேவனை பற்றி அறிகிற அறிவை வெறுத்தார்கள். அதை கண்டுபிடிக்க முடியல. ஷார்ட் கட் மெத்தடாலஜியில் போகிறாங்க. பாஸ்டர் சொன்னார், இவ்வளோ இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு. உடனே அப்படி பண்ணி பார்த்தது பதில் வரல. இதில் சில பேருக்கு பதில் வந்துடும். ஏன்னா அவன் பயந்து போய் செய்வான். ஆண்டவரேன்னு சொல்லிட்டு உண்மையாக சீரியஸாக இருப்பான். ஒவ்வொரு மனசும் ஒவ்வொரு இருதயம் வேறுபடும். அந்த வேறுபட்ட இருதயங்களில் ஒவ்வொரு சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது. இதுதான் வரும். ஏன் வராதுன்னு காரணம். சில பயந்து போய் ஆண்டவரே நான் தவறு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவன் விழுவான். 4 மணிக்கு அவனை கேட்பவர், பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு சொன்னா கேட்க மாட்டார். இன்னொருத்தன் சொல்லுவான் திமிர்த்தனமா, அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா. நோ, he will not listen. அறிவை வெறுத்தார்களா? கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். பயபக்தியா கோயிலில் உட்காரணும், ஜெபத்தை கேட்கணும். கோயிலில் உட்காந்துட்டு சைட் அடிக்கிறது, இப்படி 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 சைட் அடிக்கிறது. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, ரொம்ப கோபத்தில் இருக்கு, எழுதுறாரு. அவன் அடுத்தவன் பொண்டாட்டியை பார்த்து குதிரை போல கனைக்கிறானான். நான் எடுத்து காமிக்கிறேன் வரணும். குதிரை எப்படி கனைக்கும்? எப்படி அப்படின்னு இவன் அப்படி தான் கனைக்கிறான்னு போட்டுக்குது. நான் சொல்லப்பா, பைபிளில் போட்டுக்குது. எதுக்கு கோயிலுக்கு போகிறேன்? எதுக்கு சர்ச்சுக்கு போகிறேன்? இட்ஸ் எ கார்ப்பரேட் வர்ஷிப். சரி, என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை. ஆலோசனை என்ன சொல்லுவார்? இவன் பழைய வழியை விட்டு திரும்பு, நானும் அடைந்து என்னை தேடி வா. இந்த மாதிரி ஆலோசனை பிடிக்காது. சொல்லிக் கொடு, ஃபாஸ்ட் 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 ஃபாஸ்ட், நெக்ஸ்ட், லெட் காட் ஆன்சர். வச்சு குமுறிடுவார். ஏன் குமுறாரு சொன்ன, நம்ம திருந்ததுக்காக இல்லை. திருந்த மாட்டோம்னு நினைச்சாருன்னா இதில் ஒரு லாஜிக் இருக்குது. அக்கிரமத்தின் அளவுன்னு இருக்குது. அந்த அக்கிரமத்தின் அளவு நிறைவேறிடுச்சுன்னா ஹீல் பி கட் ஆஃப். நீங்கள் நம்ம நிலைமை என்ன? தாராசிலே மேனே மேனே தெக்கல் உப்பாசின்னு போடுது. நீ தராசில் வைத்து நீ உன் வேல்யூ இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் தராசு ஒன்று இருக்கும். நல்லது எவ்வளவு, கெட்டது எவ்வளவு? நல்லது நிறையா இருக்கிற வரைக்கும் விடுவார், கெட்டது அதிகமான டப். என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணணும். இப்போ கூட நான் பேசுறது யாருக்கும் பிடிக்காது, ஆனால் லைக் ஒண்டி போட்டுருவாங்க. ஆனால் புரியாது என்ன லைக் போட்டோன்னு தெரியும்.
இந்த பாஸ்டர் ரொம்ப பயங்கரமாக பேசுகிறாரா, விசுவாசத்தை பற்றியும் பேசுகிறாரு, இதையும் பற்றியும் பேசுகிறாரு. உண்மையாக பேசுகிறேன். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடையார்கள். தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள். நன்றாக தண்ணி அடித்து வருகிறவன் அவன் வழியின் பலனை புசிப்பான். அமெரிக்க எலெக்ஷனில் பிடிச்சி ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாராம். என்ன சொல்லியிருக்கிறாரு? எவனாவது ட்ரக் அடிக்ட் மாட்டினா அவனை டெத் பெனல்ட்டி கொடுங்கண்ணா. லா பாஸ் பண்ணுங்க, டெத் பெனல்ட்டி. இன்ஃபேக்ட் சிங்கப்பூரில் இருக்கு, மலேசியாவில் இருக்கு. எத்தனை பசங்க கெட்டு போறாங்க. எல்லா கண்ட்ரியும் இதை பாஸ் பண்ணும். அப்ப நீ பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக மற்றவங்களை நாசப்படுத்துற. யங்ஸ்டர் எத்தனை, அது கொலை தான். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மர்டர். விதவிதமான இதை கொண்டு வச்சுட்டு ஒரு நல்ல ஆள் ஆட்சி செய்கிறவன் எப்படி தான் பண்ணுவான். கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா நீ வேணவே வேணாண்டா, நீ இருக்கிறதுனால சொசைட்டிக்கு ஆபத்துன்னு நினச்சானா முடிச்சிடும். அது பலனை கொடுக்கும். அதாவது இப்படி சொல்லலாம், இந்த 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 விஷயத்தில் நீ ட்ரக் பெடல் பண்ணால் நீ தூக்கில் மாட்டப்படுவாய். கெட்டு போன சாப்பாட்டை புசித்தால் உனக்கு கண்டிப்பாக ஆஸ்பத்திரியில் போய் லேண்ட் ஆவாய். ஃபுட் பாய்சன் ஆகும். உன் ஆயுள் நாட்டில் கொஞ்ச நேரத்துக்கு குறைத்து கொள்ளுவாய். தேவனுடைய ஆலோசனை. அப்புறம் நீ சொன்னியம்மா நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் தான் சாப்பிடுவேன்னு சொன்னால் உன் வாழ்க்கையை 20 வருஷம் குறைத்து விட்டாய். ஃபிசிக்கல் லா, God's physical law. இன்னைக்கு நம்மளுக்கு எது செய்யணும் எது அதாவது we are so much confused. PhD படிச்சு பிரயோஜனம் கிடையாது, வேதத்தை படிச்சு பிரயோஜனம் கிடையாது. அடுத்தது தங்கள் இது விரிவாக சொல்லலாம், ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக எடுத்து காமிக்கலாம், இப்போ நேரம் இல்லை. அதனால தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. சில பேர் வேலையே செய்ய மாட்டாங்க. ஒரு ஜோக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏய் சும்மா இருக்குது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அவனுக்கு அப்படின்னு ஒருத்தன் சொல்வான். நீங்கள் அந்த மாதிரி என்னடா டே ட்ரீமிங். இது யார் பண்ணுவாங்கன்னா வியாதியஸ்தர்கள் பண்ணுவாங்க. அவங்கள தான் ஒன்றும் செய்ய முடியாது, சும்மா இருக்க முடியாது. இது வியாதி வந்துச்சு, கர்த்தர் வேலை செய்து சாப்பிடுன்னு சொல்லியிருக்கார். வேலை செய்யாத மனதராக இருக்கிறவர் சாப்பிடவும் கூடாது அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. நீ கர்த்தருடைய ஆலோசனை வெறுத்த அவர் உன்னை வெறுத்துடுவார். நீங்க நீதிமன்றங்கள் 1ஆம் அதிகாரத்தை இந்த மாதிரி படிச்சிருக்க மாட்டீங்க. அதான் வேதத்தை தியானிக்கணுன்றது. தங்கள் யோசனைகளினாலே திருப்தியாங்க. டே ட்ரீமிங்கில் அப்படியே வானத்துக்கு போய் அப்படியே அந்த சொன்னான்ல, 2 குடிக்காரங்க ரோட்டில் படுத்து கிடந்தாங்க.
அவன் வந்து ட்ரீமிங் தான் பண்ணிகிட்டு இருந்தான். ஒருத்தன் வந்து தட்டி எழுப்பி விட்டா, டேய் நான் ஏதோ சந்திர மண்டலத்தில் கால் வச்சுருக்கேன், செவ்வாய் கிரகத்தில் கால் வச்சுருக்கேன், நீ ஏன்டா எழுப்பி விட்டான்னு கேட்பான். ஏன்னா டே ட்ரீமிங். நைட்டில் ட்ரீம் பண்ணுங்க, யார் வேணான்னு தெரியல. டேயில் உட்காந்து ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்காதுங்க. செய்ய வேண்டிய வேலையை செய்யுங்க. ஏமாந்து போகாதீங்க. நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லி ஏமாந்து போகாதீங்க. கர்த்தர் கை விட்டு கை கழிட்டு போயிட்டே இருப்பார். நீதிமொழிகளை திருப்பி படித்து பாருங்க. சோம்பேறி என்ன சொல்லுவான், அங்கே சிங்கம் இருக்குது, நான் வேலைக்கு போக மாட்டேன்னு. சோம்பேறின் வயலை பார்த்தாலே தெரிஞ்சிருமா. வயல்னா அவனுக்கு வயல் இருக்குதோ இல்லையோ அவன் வாழ்க்கையை பார்த்தாலே தெரிஞ்சிடும். யோசனை பண்ணுங்க, காரியங்கள் எப்படி இருக்குது. இப்போ now let us come back to Joshua 1st chapter. இதை டீப்பாக படிக்க எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போயிடும். எத்தனையோ புக்ஸுக்கு எழுதலாம். இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அதுதான் உன்னால் தியானிக்க முடியாது. அதனால தான் அவர் சொல்கிறார், அது நீ செய்து பாரு, நீ ப்ராஸ்பரஸ் ஆவ. ப்ராஸ்பரஸ்னால் பணம் வந்து நினைக்காதீங்க. ப்ராஸ்பரஸ்னா தேவனுடைய வழிகளில் இருக்க கற்றுக்கிறது தான் ப்ராஸ்பரிட்டி. வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வது ப்ராஸ்பரிட்டி. நீ கல்லறையில் போகும்போது இன்றைக்கி எல்லா கல்லறையிலையும் பேர் இது தோற்றம் மறைவுன்னு எழுதியிருப்பானுங்க. அதில் அவன் செய்கைகளை எழுதி வச்சுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னுமே எழுதுனாங்கன்னா, நீ என்ன செய்துட்டு வந்தேன்னா, ஒருத்தன் குடிச்சிட்டு போய் செத்து போனான்னா இவர் நல்லா குடித்தார் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. இன்னும் ரூலை மாற்றினாங்க, கவர்மெண்ட்டில் ஒரு ரூல் மாற்றினாங்கன்னா இனிமேல் எல்லா கல்லறைகளிலும் அவங்க செய்கைகளை வைத்து சொல்லப்படும் அப்படின்னு சொன்னாங்க. சும்மா இருந்தவர்கள் சும்மா இருந்தான் அப்படின்னு சொல்லி எழுதி. யார் என்னென்ன செய்தாங்களோ அதை அப்படியே அங்கே டிபிக்ட் பண்ணும். செத்த பிறகு நிம்மதி இருக்காது. இது ஒரு நல்ல ஐடியா இல்லை? இந்த ஐடியாவை மோட் பண்ணு நம்ம சிஎம்க்கு அனுப்பிச்சி விட்டோம்னா, அவர் ஒரு லா பாஸ் பண்ணார்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். May God bless it. We'll continue. Okay. I hope you would have understood what is what. கர்த்ததாமே உங்கள் கண்களெல்லாம் திறந்து, மனக்கண்களை திறந்து, கண்ணு திறந்துதான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. குருடனுக்கு கண்ணு திறந்த உடனே அவன் சொன்னான் பாரு, அது ஆண்டவர் சொன்னான். கண்டுபிடிச்சிட்டான், குருடன் கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் பாஸ்டருக்கு தெரியல அது ஆண்டவர்னு. நீங்கள் நிறைய பேர் இப்படித்தான் இருக்கிறாங்க, ஆவிக்குரிய குருடராக இருக்கிறார். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, யாரும் இருக்கிறாங்க, அவங்கவுங்க மனசாட்சியில் படுறது அவங்கவுங்க எடுத்துக்கோங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Father, we thank and praise you. Let us meditate more on the word of God. Give the first priority to you, because you said, seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. We thank and praise you. We glorify your name. In Jesus' name I pray. Amen.